இப்போ அவங்களுக்கு வந்து பால் சேல்ஸ் ஆயிடுச்சுனாவே 1 லிட்டர் ஜாஸ்தி விற்றாவே ஒரு நஷ்டம் ஜாஸ்தி ஆகுது. இந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு இப்போ இருக்கிற மந்திரிமார்கள் யாரும் எங்கேயோ நாமக்கல்லேருந்து பாவம் யாரும் டிஸ்ட்ரிக்ட் குமாரபாளையத்துலேருந்து ஒரு ஆளை போட்டிருக்காங்க தங்கமணி இந்த மேடம். அவங்களால புதுசாக வந்தவங்க, அவங்க புதுசு. செக்ரட்டரி அனுஜார்ஜம்மா நல்ல டைப்பு தான், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனால் அவங்க புதுசு. இவங்க எடுத்த இடத்துல எம்டியும் புதுசு, ஜேஎம்டியும் மாற்றிட்டாங்க. கவிதா மேடம் திருவள்ளூர் கலெக்டர் எல்லாருமே அனுபவம் இல்லாமல் இப்போ இருக்கிறாங்க. கடந்த காலம் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பால் வந்து ஃப்ரெஷ் வரும், அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும், அப்போ டிஸ்போஸ் பண்ணணும். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீன் வரும். இப்போ லீன் வந்துடுச்சு. நிர்வாக சீர்திருத்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சீர்திருத்தம் அவர்கிட்ட இல்லை. அப்படி இருந்தால் ஆவினில் வந்து எம்டி புதுசு, செக்ரட்டரி புதுசு, ஜேஎம்டி ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் புதுசு யாருன்னா போடுவாங்களா? பால் வரல. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பால் விலை ஏற்றி கொடுத்தா பால் வரும்ன்றலாம். பால் விலை நீங்கள் 10 ரூபாய் ஏற்றினா ப்ரைவேட் வந்து ஆவினோட விற்பனை சதவீதம் வந்து 23% தான். மிச்சம் 77% வந்து ப்ரைவேட் தனியாரோட ஆதிக்கம் அதில் இருக்குது. நீங்கள் 10 ரூபாய் ஏற்றினா அவன் 5 ரூபாய் ஏற்றுவான் தனியார். மழை காலத்தில் 18 ரூபா கொடுப்பான். ஆவின் வந்து ஒரே ரேட்டு கொடுக்கறதுனால இந்த பாலிசியை மாற்றாது வரைக்கும் நம்மளும் அது வந்து ஒரு அரசு நிறுவனம் இருக்கலாம். ஆனால் பிஸ்னஸ்மேனாக இருக்கணும். நம்ம நந்தினி கர்நாடகாலாம் நம்மளுக்கு கீழே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அமுலுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி நம்பர் 2 பொசிஷனில் நான் கர்நாடகா. இந்த நிவாரணம் மந்திரியாக சரி பண்ணுவாங்கன்னா மந்திரி சரி பண்ணல. அனுஜார்ஜ் மேடம் செக்ரட்டரி நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப ஹைலி டேலண்டட். கடந்த கவர்மெண்ட்டில் சிஎம் 4ஆவோ 3ஆவோ இருந்துருக்காங்க. அவங்க மேலே எடுத்து போனோம். இங்கே இருக்கிற அதிகாரிங்க வந்து அதை நோட்டு போட்டு கொடுக்கணும். ஆவின் வந்து விலையை பால் விலை ஏற்றாமல் ஆவினுக்கு ஒன்று பால் விலை ஏற்றி தான் ஆகணும், உற்பத்தியாளருக்கு பால் விலை கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அதிகாரிகள் தேவைக்கேற்ப அதிகாரிகளை தவிர தேவையில்லாத அதிகாரிகளை பாலே விற்க மாட்டுதுங்க. இங்கே பால் ஷார்ட் பால் பத்தலை. அப்படி இருக்கும்போது இங்கே 200 பேர் இருக்கிறாங்க, ஏஜிஎம் லெவலில், மேனேஜர் லெவலில், டிஜிஎம் லெவலில். இங்கே என்ன வேலை? தனியாருக்கும் ஆவினுக்கும் வந்து 20 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் ஒரு பால் பாக்கெட்டில். இது இல்லைன்னா ஊழல் பிளாக்கில் டிமாண்ட் வந்துச்சுன்னா பிளாக்கில் போவோம். கவுண்டர்லேயே டிக்கெட் கிடச்சிதுன்னா ஏன் பிளாக்கில் போய் டிக்கெட் வாங்க போகிறான்? இது டிமாண்ட் வந்துச்சுன்னா இன்னும் ஆவினை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது, நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இதை மாண்புமிகு முதலமைச்சரும் அந்த துறையோட அமைச்சரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும். வெறும் அதிகாரிங்கிட்ட மட்டும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் அவங்க கொடுக்குற பொய்யை கீழேருந்து கொடுக்குற பொய்யை மேலே வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் ஆவி நிர்வாகம் இப்போ சீரழிஞ்சிட்டு இருக்குது டே பை டே. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் திரு வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. இப்போ ஆவினில் வந்து பால் வந்து தட்டுப்பாடு இருக்குது. கிட்டத்தட்ட 25-35% பால் தட்டுப்பாடு இருக்குது. அது ஏன் இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பால் விலை வந்து ஆட்சி வந்தவொடனே முதல்ல 5 கையெழுத்தில் அது ஒரு கையெழுத்து போடுறாரு, 3 ரூபா விலையை குறைச்சார். இது வந்து இண்டிபெண்ட் பாடி பால்வளத்துறை வந்து அரசுக்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து பால் உற்பத்தியாளர்கள், ஏழை விவசாயிகள் பாலை பிச்சு இங்கே கொடுக்குறாங்க. அதில் வந்து 3 ரூபா நீங்கள் கம்மி பண்ணால் ஒரு வீட்டுக்கு மாதம் 90 ரூபா தான் மிச்சப்படும். 1 லிட்டர் பால் 2 பாக்கெட் வாங்கினா. மற்றதெல்லாம் சொத்து வரி ஏற்றுனாங்க, பஸ் எல்லாம் ஏற்றுனாங்க, இபி ஏற்றுனாங்க, எல்லாம் ஏற்றுனாங்க. ஆனால் பாலில் ஒரு கை வச்சதுனால அப்புறம் ஒரு கிரீன் மேஜிக் பாக்கெட்டு வந்து என்ன பண்ணாங்க, விலை ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு விவசாயிகள் பால் விலை ஏற்றும் போது அதில் ஒரு விலை ஏற்றாமல் தடுத்துட்டாங்க. யார்? திராவிட முன்னேற்ற கழக அரசு. அவங்க அப்பப்போ எப்போ கொஞ்சம் மானியம் தருவாங்க போகிறாங்களே தவிர, இப்போ பிடிசி கொடுக்குற மாதிரி மானியம், இவ்வளோ இபிக்கு இலவச கருத்துக்கு கொடுக்குற மானியம்லாம் இங்கே கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியல. அது வந்து அதிமுக ராஜேந்திர பாலாஜி பீரியடில் வந்து லாபத்தில் போய் இயங்கிட்டு இருந்த பால்வளம் இப்போ வந்து திமுக ஆட்சியில் படு பாதாளத்துக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து பால் சேல்ஸ் ஆயிடுச்சுனாவே 1 லிட்டர் ஜாஸ்தி விற்றாவே ஒரு நஷ்டம் ஜாஸ்தி ஆகுது. இந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்கு இப்போ இருக்கிற மந்திரிமார்கள் யாரும் எங்கேயோ நாமக்கல்லேருந்து பாவம் யாரும் டிஸ்ட்ரிக்ட் குமாரபாளையத்துலேருந்து ஒரு ஆளை போட்டிருக்காங்க தங்கமணி இந்த மேடம்.
அவங்கனால புதுசாக வந்தவங்க, அவங்க புதுசு. செக்ரட்டரி அனுஜார்ஜி அம்மா நல்ல டைப் தான், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆனால் அவங்க புதுசு. இவங்க எடுத்த எடுப்பில் எம்டியும் புதுசு, ஜேஎம்டியும் மாற்றிட்டாங்க. கவிதா மேடம், திருவள்ளூர் கலெக்டர் மேடம், எல்லாருமே அனுபவம் இல்லாமல் இப்போ இருக்கிறாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் அனுபவம் இருக்கும். பாலில் வந்து யாருன்னா ஒருத்தர் இருக்கணும், ஒன்று செக்ரட்டரி இருக்கணும், இல்லை மேனேஜிங் டைரக்டர், இல்லை கமிஷனர், யாருமே அனுபவம் இல்லாதவங்க. கடந்த காலம் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பால் வந்து ஃப்ரெஷ் வரும், அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும். அப்போ அதை டிஸ்போஸ் பண்ணணும். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீன் வரும். இப்போ லீன் வந்துடுச்சு, பால் வரல. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பால் விலை ஏற்றி கொடுத்தா பால் வரும்ன்றதுலாம். பால் விலை நீங்கள் 10 ரூபாய் எத்தனை, ப்ரைவேட் வந்து ஆவினோட விற்பனை சதவீதம் வந்து 23% தான். மிச்சம் 77% வந்து ப்ரைவேட் தனியாரோட ஆதிக்கம் அதில் இருக்குது. நீங்கள் 10 ரூபாய் ஏற்றினா அவன் 5 ரூபாய் ஏற்றலாம் தனியார், புரியுதுங்களா? விலை ஏற்றினீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக தனியாருக்கு தான் பால் போகும். அது இல்லாமல் ஆவினில் வந்து இந்த டிஆருங்க, சிஎஸ்ஆருங்க, பால் ஆவினுக்கு பால் வேணான்னும் போது பால் எடுத்துகிட்டு வந்து உள்ள வடிகால் மாதிரி ஆவினில் எடுத்து வந்து ஊற்றுவாங்க இவங்க, பணம் வாங்கிக்கின்னு எல்லாரும் அதிகாரிகளும், மோஸ்ட் ஆஃப் த அதிகாரிங்க. பால் வேணுன்னும் போது இந்த பாலை தனியார் கொடுத்து லாபத்தை பார்க்குறாங்க. யார்? ஆவின் அதிகாரிகளே பல பேர், அது டைரி டெவலப்மெண்ட் அதிகாரிங்க நிறைய பேர் இதில் ஈடுபடுறாங்க. நேற்று கூட நீ நிர்வாகிக்கிட்ட சந்தித்து சொன்னேன், சார் இது பல பால் உற்பத்தியாளர் பால் விலை ஏற்றி கொடுக்கணும், அது ஒரு நீதி, அது ஏற்றித்தாங்க. ஆனால் ஏற்றி கொடுத்தா உங்களுக்கு பால் வரும்னு நீங்கள் கணக்கு போடாதீங்க, வராது. நம்ம அதிகாரிகள் வந்து ஆவின் வந்து வடிகாலம், அதாவது கர்நாடகா, ஆந்திரா, கேரளாலாம் எப்படின்னா ஃப்ளஷிஷன்னா நம்ம சொல்லுவோம்ல, மழை காலத்தில் வந்து ஒரு ரேட்டு, வெயில் காலத்தில் டிமாண்ட் சீசனில் ஒரு ரேட்டு வைப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த இது அப்படி தான் போகுது. ஆனால் தமிழ்நாட்டில் என்னென்ன பாலிசின்னா, மழைக்கும் அந்த 38 ரூபா தான் தரோம், வெயிலுக்கும் அந்த 38 ரூபா தான் தரோம். அப்போது அவன் தனியார் என்ன பண்ணுறான்னா, இப்போது 48 ரூபா கொடுத்து பால் வாங்குறான், மழை நேரத்தில் 38 ரூபா கொடுத்து இது ஆவினுக்கு மழை நேரத்தில் 18 ரூபா கொடுப்பான். ஆவின் வந்து ஒரே ரேட்டு கொடுக்கறதுனால இந்த பாலிசியை மாற்றாது வரைக்கும் நம்மளும் அது வந்து ஒரு அரசு நிறுவனம் இருக்கலாம். ஆனால் பிஸ்னஸ்மேனாக இருக்கணும். நம்ம நந்தினி கர்நாடகாலாம் நம்மளுக்கு கீழே இருந்தாங்க, இன்றைக்கி வந்து அமுலுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி நம்பர் 2 பொசிஷனில் கர்நாடகா இருக்குது. அது மாதிரி டைமில் கடந்த காலத்தில் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அண்டை மாநிலம் கர்நாடகா, கேரளாவில் பால் இருக்காதுன்னு வச்சுக்க, கர்நாடகாவில் வாங்குவோம் அந்த ஷார்ட் பால், அங்கேருந்து தீப்போம். ஆனால் இப்போ இருக்கிற அதிகாரிங்களுக்கு வந்து அதை பற்றி புதுசாக வந்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாததுனால, அறியாததுனால மேலே போய் சொல்லி இது பர்மிஷன் வாங்கணுன்றது கூட புரியாமல் இருக்கிறாங்க. அப்போ பால் விற்பனையே ஒரு பதற்றத்தில் தான் இருக்குது. இல்லை, பால் விற்பனை வீழ்ச்சியின் விளிம்பில் நிற்கிறது. ஆவின் வந்து மூடும் தருவாய்க்கு வந்துடுச்சு. இதனால எல்லா வெண்டாஸ்க்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேமெண்ட்டு குறைச்சி கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேமெண்ட், எல்லாமே டெய்லி ஸ்ட்ரைக் நடக்குது. இது வந்து ஒரு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் வரணும்னு நம்ம தான் ஆதரவு கொடுத்தோம், நம்ம தான் முதல்ல அவருக்கே அந்த நம்பிக்கை இல்லாத போது நம்ம தான் அந்த நம்பிக்கையெல்லாம் ஓட்டணும். ஆனால் நிர்வாக சீர்திருத்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சீர்திருத்தம் அவர்கிட்ட இல்லை. அப்படி இருந்தால் ஆவினில் வந்து எம்டி புதுசு, செக்ரட்டரி புதுசு, ஜேஎம்டி ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் புதுசு யாருன்னா போடுவாங்களா? போட மாட்டாங்க. யாருன்னா ஒருத்தர் பழைய ஆள் இருந்தால் தான் இது மாதிரி கேசட்டியில் நம்ம என்ன பண்ணணும், அண்டை மாநிலத்தில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பால் உற்பத்தியை வந்து அண்டை மாநிலத்தை ஏன் பெருகுது, நம்மளுக்கு ஏன் குறையுதுன்னா, அந்த பார்டரில் இருக்கிற பால்லாம் இருக்கு இல்லையா, ஊத்தங்கரை, கர்நாடகா, ஒட்டி நம்ம ஓசூர், இதெல்லாம் இருக்கிற பால்லாம் அங்கே ஊற்றுறாங்க, எங்கள் கர்நாடகாவுக்கு ஊற்றுறாங்க. ஏன்னா கர்நாடகாவில் விவசாயிங்க ஊற்றுற பாலுக்கு 6 ரூபா கவர்மெண்ட்டு சப்சிடியாக கொடுக்குறான். பால் பிச்சு ஊற்றுற பால் உற்பத்தியாளருக்கு, ஏழை விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறேன்னா அவங்க கொடுக்குறான். என்ன கொடுக்குறாங்கன்னா, விவசாயிக்கு 6 ரூபா கவர்மெண்ட்டு, நீ 1 லிட்டர் பாலுக்கு அரசாங்கத்துக்கு ஊற்றுனோன்னா உனக்கு 6 ரூபா பணம் கொடுக்குறான் அரசாங்கம். பாலுக்கான விலை கொடுக்காம அது தனி, அந்த நந்தினி கொடுக்கும். ஆனால் அது இல்லாமல் அரசாங்கம் ஊக்கத்தொகை உனக்கு 6 ரூபா கொடுக்கும். அப்போ என்ன ஆகுது, அந்த உற்பத்தியாளர்கள் எல்லாமே ப்ரைவேட்டுக்கு பால் ஊற்றாமல் கவர்மெண்ட்டுக்கு ஊற்றுறான். இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம 50 பைசா கூட கொடுக்குறதில்ல. அது மாதிரி வேலை செய்யறவனுக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல, சும்மா இருக்கிறவனுக்கு ஓசியில் கொடுக்குறோம். ஏதோ ஒரு தொழில் பண்ணுறான், பால் மாட்டை மேய்க்கிறான், அதை வைக்கிறான், எடுத்து வந்து கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு கொடு. சும்மா வீட்டில் பார்த்து தூங்கினீங்கன்னா இருக்கிற வேலைக்கு ஆள் இல்லாமல் இன்றைக்கி அண்டை மாநிலத்துலேருந்து எல்லாரும் அண்டை மாநிலம் இல்லாமல் ஒரு டீ கடை வேலை செய்யாது, ஒரு வீட்டு வேலைக்காரி வேலை, எல்லாமே அப்படி ஆனது காரணம்னா நம்ம வந்து இலவசத்தை கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்கிட்டோம். அரிசியிலேருந்து கூட பிறக்கிற குழந்தையிலேருந்து படிக்கிற கல்வியிலேருந்து எல்லாமே இலவசம் கொடுத்து வச்சோம். கவர்மெண்ட்டு திவால் ஆகிற அளவுக்கு இப்போ இலவசம் வந்து இன்றைக்கி 13.25 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி நடத்தக்கூடிய அளவில் இருக்குது. சூழ்நிலையில் தான் தற்பொழுது மில்க் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. மந்திரியால் சரி பண்ணுவாங்கன்னா மந்திரி சரி பண்ணல. அனுஜார்ஜி மேடம் செக்ரட்டரி நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப ஹைலி டேலண்டட். கடந்த கவர்மெண்ட்டில் CM 4ஆவோ 3ஆவோ இருந்திருக்காங்க. அவங்க மேலே எடுத்துக்க போனோம். இங்கே இருக்கிற அதிகாரிங்க வந்து அதை நோட்டு போட்டு கொடுக்கணும். ஆவின் வந்து
பால் விலை ஏற்றாமல் ஆவினுக்கு ஒன்று பால் விலை ஏற்றி தான் ஆகணும், உற்பத்தியாளருக்கு பால் விலை கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அதிகாரிகள் தேவைக்கேற்ப அதிகாரிகளை தவிர தேவையில்லாத அதிகாரிகளை பாலே விற்க மாட்டுதுங்க. இங்கே ஷார்ட் பால் பத்தலை. அப்படி இருக்கும்போது இங்கே 200 பேர் இருக்கிறான், ஏஜிஎம் லெவலில், மேனேஜர் லெவலில், டிஜிஎம் லெவலில். இங்கே என்ன வேலை தானே மேனேஜிங் டைரக்டர் அவரும் நல்லா உண்மையாக கேட்டார், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார். ஏன்னா அவர் மேலே நம்பிக்கை இருக்குது இப்போ இருக்கிற மேனேஜிங். அவர் என்ன பண்ணார், இங்கே வெளியில் நூடல் ஆஃபீஸராக போடுவோம், போய் பாலில் உட்காந்து டிப்போவில் உட்காந்து சொசைட்டியில் உட்காந்து பாலை எடுத்துன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ இருக்கிற அந்த 3 பேருக்குமே தெரியாமல் இருக்குது. அதிகாரி ஆவினில் எத்தனையோ மந்திரி மாற்றிட்டோம், எத்தனையோ மேனேஜிங் டைரக்டர் வந்துட்டாங்க, ஆனால் கூட அது ஏன் திருந்த மாட்டோம். செகண்ட் லெவல் ஆஃபீஸருங்க ஹைலி ஃப்ராடாக இருக்கிறாங்க. இது ஆவின் வந்து திருந்தாததுக்கு காரணம் ஆவினோட செகண்ட் லெவல் ஆஃபீஸர் வந்து அடியோடு மாற்றணும். எம்டியும் ஜேஎம்டி கமிஷனர் செக்ரட்டரி மாற்றி என்ன நடக்கும்? யார் வந்தாலும் இவங்க தான் ஃபீட் பண்ணுறவங்க இது டாப் அஃபீஷியல்ஸுக்கு தப்பாக ஃபீட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் ஆவினோட இது. தவிர நீங்கள் பால் விலை ஏற்றினா பால் வந்துடும் எல்லாம் கிடையாது. இது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீன் வரும், 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ளஷ் வரும். இப்படி வரும்போது இந்த ஸ்கேர்சிட்டியை நம்ம எப்படி மீட் அவுட் பண்ணுவோம்னா, நந்தினியில் போய் நியர்பை கோலாரில் பால் வாங்கிட்டு வருவோம். அவங்களுக்கு ஓசூர் பக்கத்தில் அணைக்கல்னு இருக்குது, அங்கே போய் பால் எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து இப்போ இருக்கிற அந்த ஷார்ட் பாலை வந்து இது 1 மாதம் 2 மாதத்துக்கு இருக்கிற ஷார்ட் பாலை மீட் அவுட் பண்ணுவோம். இவங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களும் இங்கே இருக்கிற செகண்ட் லெவல் ஆஃபீஸருக்கு வந்து தெரிய மாட்டுது. அது இப்போ புது அரசு வந்திருக்கு, அவங்க அரசு என்ன பயப்படுவாங்க, இப்போ தானே வந்திருக்கோம், எடுத்தோடனே பால் விலை ஏற்றுட்டா எதிர்கட்சி இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, அதனால் அவங்க தயங்குறாங்க. ஆனால் ஆவின் வந்து வீழ்ச்சியை நோக்கி படையெடுத்துட்டு இருக்குது. ஓகே, இதை தடுத்து நிறுத்தணும்னா மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அந்த இலாக்காவை ஒன்று திறமையான ஆளுங்கள்கிட்ட கொடுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள் மாதிரி கொடுக்கணும். செங்கோட்டையன் அதில் யாரா சீனியாரிட்டி இல்லை, இவர் இப்போ ஹெல்த்து பார்க்குறாரு ஐஆர்எஸ், அது மாதிரி ஒரு ஹைலி டேலண்டான ஆளுகிட்ட கொடுக்கணும். கொடுத்தா தான் இதை வந்து சீர்தூக்கி நிறுத்த முடியுமே தவிர, இல்லைன்னா இன்னும் இதே நிலைமை நீடிச்சுன்னா ஆவின் பால் மக்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிடும். இப்போ பச்சை பால் ஃபுல்லாக நிறுத்திருக்காங்க, ஃபுல்லானா ஆல்மோஸ்ட் 50% மேலே நிறுத்திட்டாங்க. இப்போ ஒன்றா க்ளோஸ் பண்ணிட்டு தான் வர நிலமை வந்து வெளியில் ஆவின் அறிக்கை கொடுக்குது. எப்படி அறிக்கை கொடுக்குதுன்னா, நாங்கள் எதுவும் குறைக்கலை அப்படின்றாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இவங்க கொடுக்குற அறிக்கைக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் நிறைய லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் உண்மையான வெள்ளை அறிக்கை, மற்றதுக்கெல்லாம் விஜய் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன், வெள்ளை அறிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறார்ல, நாங்கள் வெள்ளை அறிக்கை தரோம், இபியில் நாங்கள் வெள்ளை அறிக்கை தரோம்னு சொல்கிறாங்களா அமைச்சருங்களாம், நிர்மல்குமார்லாம். இதுக்கு ஆவினுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். உண்மையான நிலவரத்தை மக்களுக்கு. எதனால் இந்த பிரச்சனை? திமுக ஆட்சியில் இப்போ பண்ண நிர்வாக அதிமுக ஆட்சியில் 10 வருஷம் செம்மையாக இருந்தது. அம்மா வந்து 2011 இதே மாதிரி ஒரு நிலைமை போச்சு. ஆவின்னு உடனே 10 ரூபாய் ஏற்றி எதிர்கட்சியெல்லாம் கண்டனம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் ஆவினை காப்பாற்றினாங்க புரட்சி தலைவி அம்மா. அது மாதிரி ஒரு டிராஸ்டிக் டிசிஷன் எடுத்தால் தான் நீங்கள் ஆவினை வந்து மீட்டு எடுக்க முடியும். இல்லைனா இப்போ தனியாருக்கும் ஆவினுக்கும் வந்து 20 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் ஒரு பால் பாக்கெட்டில். இது இல்லைனா ஊழலில் பிளாக்கில் டிமாண்ட் வந்துச்சுன்னா பிளாக்கில் போவோம். கவுண்டர்லேயே டிக்கெட் கிடச்சிதுன்னா ஏன் பிளாக்கில் போய் டிக்கெட் வாங்க போகிறான். இது டிமாண்ட் வந்துச்சுன்னா இன்னும் ஆவினை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது, நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இதை மாண்புமிகு முதலமைச்சரும் அந்த துறையோட அமைச்சரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும். வெறும் அதிகாரிங்கிட்ட மட்டும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் அவங்க கொடுக்குற பொய்யை கீழேருந்து கொடுக்குற பொய்யை மேலே வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் ஆவின் நிர்வாகம் இப்போ சீரழிஞ்சிட்டு இருக்குது டே பை டே. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.